ஹாய்டா மெலடில் கார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்துட்டு ஜிம்மினுக்கு ஒரு 1 ஷாட் பார்த்துடலாம். டைட்டில் நேம் வந்துட்டு அப்ஜஸ்ட் டாக்டர். பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. பிடிச்சவங்க மட்டும் உள்ளே வந்துட்டு பாருங்கள். லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி யோசிக்கிறக்கான மோட்டிவேஷனல். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜிம்மின் வந்துட்டு டாக்டர், நீங்கள் அவனோடைய ஒய்ஃபு, உங்களுக்கு 3 மாதத்தில் குழந்தை இருக்குது. தென் குழந்தைக்கே ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும். நீங்கள் ஜிம்மின் கூட சேர்ந்து வாழலை, ஜிம்மினை விட்டு எஸ்கேப் ஆகிட்டீங்க. ஜிம்மின் வந்துட்டு உங்களை ரிட்டர்ன் பேக் பார்க்கும்போது ஒரு ஹெல்த் இஷ்யூவால் தான் உங்களை மீட் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் ரொம்பவே காண்டாவான். உங்களை குழந்தையோட சேர்த்து எடுத்துக்கணும்னு நினைப்பான். ஸோ பேபி மில்க்கு வரும். அதனால் ஹெட்ஃபோன் வேர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தாண்டா கையில் ஒரு 3 மாத குழந்தையோட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. தென் உங்களோட குழந்தை தான். குழந்தை ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கா. இப்போ டாக்டரை பார்க்க வேண்டிய டைம். நீங்களும் குழந்தைய தூக்கிட்டு டாக்டர் கேபின்குள்ளே போக ஒரு டாக்டர் கேப்பு அண்ட் மாஸ்க்கு டாக்டர் கோட்டு வியர் பண்ணிட்டு அவரோட சீட்டில் உட்காந்துட்ருக்கு. நீங்களும் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு சீட்டில் உட்காந்துட்டு, சார் என்னோட குழந்தை காலையிலேருந்தே அழுதுகிட்டே இருக்கா, என்னன்னே தெரியல, என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த டாக்டரும் அவரோட கேப்பையும் அப்படியே மாஸ்கையும் கலட்டுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு செம சாக்கு. ஜிமீன், என்னடி ஜிமீன், என்ன ஜிமீன், உன்னை எங்கெங்கெல்லாம் தென்னு தெரியுமா? கடைசியா நீ ஏன் என் கண்ணில் வந்து சிக்கிட்ட? இது என்னோட குழந்தை தானே, என்னோட குழந்தை தானே? இல்லை, யார் சொன்னா இது உங்களோட குழந்தைன்னு? கிடையாது, இது என்னோட குழந்தை. ஒட்டியே, நான் கூட பண்ணனால தானே இந்த குழந்தைய பிறந்துச்சு. இந்த குழந்தையோட பயாலஜிக்கல் டேடி நான் தானடி. அப்புறம் என்ன, இது உன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டுருக்க? என்ன இந்த குழந்தைக்கு வேற வேணா அப்பனாக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்கியா? ஏய், நீ எவன் கூடனாலும் போய் தொலை, அது எனக்கு தாமரே கிடையாது. என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு நீ போட்டி மயிறு அப்படின்றான். அப்படியே உங்களுக்கு கண்ணிலேருந்து தார தாரையாக கண்ணீர் ஊற்றுது. இங்கே பாருங்கள், நீங்கள் டாக்டர், என்னோட குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் இங்கே வந்தேன், புரியுதா? இப்பெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல. என்னை வெளியில் விடுங்க, நான் போகணும். எங்கேனாலும் போன்னு நான் சொல்லிட்டேன். என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போ, அவ்வளவுதான். அம்மா இல்லாமல் குழந்தை எப்படி வரும்? அப்பே இல்லாமல் குழந்தை எப்படி வரும்? நான் இல்லாமல் குழந்தை வந்துருச்சா? இங்கே பாருங்க, நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்று எடுத்தேன். ஆமாம், நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்று எடுத்துட்டு என் கூட ஜாலியாக தானடி இருக்கா? ஏண்டி, எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அவனை தொட்டு தாலி கட்டணும் புருஷங்காரேன், நான் இங்கே இருக்கேன். அவன் கூட அப்படிலாம் பண்ணிவிட்டு நான் இங்கே சன்னியாசிமாய் தனியாக சுற்றிக்கிட்டு தெரிகிறேன். ஆனால் என்னையை விட்டுட்டு நீ வேற அவன் கூட சுற்றிக்கிட்டு தெரிகிற. எல்லாம் பொண்ணாடி, பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். உங்கள் ஐஸ்லேருந்து தர தரையாக கண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் ஜிமின், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்கிட்ட இப்பெல்லாம் பேசாதீங்க. சி, உங்களை போயிட்டா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கே அருவருப்பாக இருக்கு ஜிமின். ஏன் இப்படி நீ வார்த்தையாலேயே கொள்றீங்க? ஏய், நீலிக்கண்ணீர் படித்து நாடகமயிர் போட்டால் மட்டும் உன்னை நான் விட்டுருவேனாடி? உன்னை நான் விட்டுருவேனா? எப்பாரு ஒயான், நான் சொல்லிட்டேன், என்னோட குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு எங்கனாலும் போடி. என் குழந்தைய எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். என் குழந்தை அழுகுதுன்னு என்கிட்டே வந்து சொல்லிட்டுருக்கல, எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்பாரு, என் குழந்தைய ஒன்னாலலாம் சுத்தமாக பார்த்துக்கவே முடியாது, புரியுதா? அதனால் என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், குழந்தை எப்பயுமே அம்மா கிட்ட தான் இருக்கணும். ப்ளீஸ் ஜிமின், என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து போகணும்.
இங்கேருந்து போனேன்னு வையி, நான் என்ன செய்வேனே தெரியாது. போடி, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போ. நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். எவன் கூட நானும் போ, அது எனக்கு கவலையே கிடையாது. என் குழந்தை என் கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அவங்க ஹேண்ட்லேருந்து குழந்தைய பிடுங்கிட்டு இருக்கான். குழந்தை ஆல்ரெடி அழுதுட்ருக்கா. இப்படி ஜிமின் கத்த கத்த இன்னும் கத்தி அழுதுட்ருக்கா. அப்படியே நீங்கள் ஜிமினை பார்த்து, குழந்தை அழுதுகிட்டே இருக்கா, இல்லை ஏன் ஜிமின் நீங்கள் வேற எப்படி பண்ணிட்டுருக்கீங்க, விடுங்க ஜிமின், குழந்தை பாவம் ஜிமின். அதே தாண்டி நானும் சொல்கிறேன், என் குழந்த பாவண்டி, உங்ககிட்ட குழந்தை படாத போடு போட்டுட்ருக்கா. என் குழந்த என்கிட்ட தான் சேஃப்டியாக இருப்பா. என்னால் மட்டும்தான் என் குழந்தைய பார்த்துக்க முடியும். நான் பேபி சிட்டர் வச்சு என் குழந்தைய பார்த்துக்கிருவேன். ஆனால் உன்னால் தனியாக என் குழந்தைய பார்த்துக்க முடியாது. 3 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே குழந்தை காலையிலேருந்து அழுதுட்ருக்கான்னு வந்து நிற்கிற. இதுதான் நீ குழந்தைய பார்த்துக்கிட்ட லட்சணமாடி, லட்சணமா? என் குழந்தைய கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உன் ஹேண்ட் குழந்தைய பிடுங்கிட்டான். ஜிமின், வேணாம் ஜிமின், என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. நான் மனசியாகவே இருக்க மாட்டேன். என்னை எவ்வளோ நாள் பேசுங்க, கஷ்டப்படுத்துங்க, நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என் குழந்தைய என்னால் மட்டும்தான் நல்லா பார்த்துக்க முடியும். குழந்தைய கொடுங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் இப்போ உங்களோட ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்துட்டு, என்னடி குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறா? என் குழந்தை மேலே நீ இவ்வளோ பாசமாக இருக்கியா? யார்கிட்டடி நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்க? ஏய், என் பிள்ளைக்கு இப்போ எப்படி உடம்பு நெருப்பாக கொதிக்குது தெரியுமா? நீ இப்படி தான் என் குழந்தைய பார்த்துட்டு இருந்திருக்கிய அத்தனை நாள், இப்படி ஜோரம் அடிக்க விட்டுட்ருக்க. இதுதான் நீ பார்த்துக்கிட்ட லட்சணமாடி. எங்கே பாரு, ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிரு. இப்போ என் குழந்தைக்கு ஜோரம் அடிச்சிட்ருக்குதெல்லாம் ஒன்னால தான். அவளே உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. என் கண்ணு முன்னாடியே இருக்காது, ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க ஜிமின், குழந்தை காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு நான் பசி அமர்த்தவே இல்லை. அவன் நிப்பிள்ஸை தட்டி தட்டி விட்டுட்ருக்கா. ஜிமின், நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கிருவோம். குழந்தைக்கு என்னன்னு பாருங்கங்க, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின்ட்ட அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜிமினும் ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு, இங்கே பாரு வாயான், உண்மையிலேயே என்னோட குழந்தை மேலே உனக்கு அக்கறை பாசம் எல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து என் குழந்தைய விட்டுட்டு போயிரு. என் குழந்தை ரொம்பவே நல்லா இருப்பா. என்னடி சொன்ன? காலையிலேருந்தே என் குழந்தைக்கு பசி அமுத்தலை நெய். என் குழந்தைய பொட்னி பசியமாக போட்டு சாவடிச்சிட்ருக்க. இதுக்கு தான் பெத்தையாடி, இதுக்கு தான் பெத்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே தான்டா இருக்கான். டியே தாடி, என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறி, ஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் ஜிமின் ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஜிமின் இங்கே வச்ச எப்படி பண்ணு, என் குழந்தை என்ன பண்ணுறான்னு நான் பார்க்கணும்ல. நீ தானடி சொன்ன பெருசை தட்டி தட்டி விட்டுட்ருக்கானு. அவள் எப்படி இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே செக் பண்ண சொன்ன. இப்போ என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணு அப்படின்றான். இப்போ நீங்களும் ஒரு மாதிரியாகவே குழந்தைய ஹேண்டில் வாங்கிட்டு ஸோ அப்படியே ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் குழந்தை வந்து குடிக்க மாட்றா. தென் நிப்பிள்ஸை தட்டி தட்டி விட்டுட்ருக்கா. ஜிமின் பார்க்குறான். டியே தாடி அப்படின்னு கத்துறான். நீங்களும் ஜிமினை நிமிர்ந்து பார்க்குறீங்க. உனக்கு ப்ரெக்னன்சி டைம் அப்போ ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தேனே, அது வாங்கி தின்னையா? இல்லை ஜிமின், நான் அதை வாங்கி சாப்பிடவே இல்லை. சாப்பிட்றாத, தின்றாத, என் குழந்தை இப்படியே பட்டினி போட்டு சாவடிச்சிரு, சாவடிச்சிரு. உங்கத்த என்ன மயத்துக்கு அந்த மாத்திரை எழுதி கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமாடி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புருஷ டாக்டர் டி, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேல. இதுதான் வேணும் உங்ககிட்ட, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்டி இப்படி எனக்கு சாவடிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியலை வாயனு, புரியலை. ஏய், என்னை பிடிக்கலைன்னா என்னை விட்டுட்டு போயிரு. இதுக்காண்டி என் குழந்தைய எதுக்கு சாவடிச்சிட்ருக்க?
பட்னியை போட்டு. அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்கள்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் ஜிமினை நிமிந்து பார்க்குறீங்க. ஜிமின், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஏய், நான் இன்னும் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுட்ருக்க. எதுக்கு மாத்திரை எழுதி கொடுத்தேன்னு தெரியுமா? அது உனக்கு வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி, தெரியும். அதனால தான் எழுதி கொடுத்தேன், அது வர்றதுக்காண்டி. புரியுதா? உன்னோட பாடி கண்டிஷன் என்னைய தவிர வேற எவனுக்குடி தெரியும்? எவனுக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்குக்கு கீழே பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கான். தென் நீங்கள் இன்னும் க்ளோஸ் பண்ணல, இப்போ நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. இப்போ அப்படியே உங்கள் ப்ளவுஸை மாட்ட போகிறீங்க. எதுக்கு மாட்டுற? நான் பார்க்கக்கூடாதா? நான் பார்க்கக்கூடாதா வான்? அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் ஊடால இருந்த எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் மாத்திரை எழுதி கொடுத்தது இதுக்கு தான் எழுதி கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா நான் அப்பயே வாங்கி சாப்பிட்ருப்பேன்ல. ஆமாடி, ஆமாம், உனக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே மாத்திரையை வாங்கிட்டு வந்து வாயில் ஊற்றி விடுறேன். உன்னை ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரே நான் தான். எனக்கு தானே தெரியும் உன்னோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. அப்போ நான் சொல்கிறத நீ கேட்கணும்ல. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் கேட்காம ஓடிக்கிட்டே இருக்கடி, ஓடிக்கிட்டே. எதுக்கு தான் அப்படி ஓடாத ஓட்டெல்லாம் ஓடுறேனே எனக்கு ஒன்றும் புரியலை ஒயன், புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு நர்ஸ் தான் வேகமாக வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, சார் எனி ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஜிமினும் அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஆஹா இல்லை, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு கேபின்குள்ளே யாரையும் விடாதீங்க. அப்புறம் டாக்டரை மாற்றி பார்க்க சொல்லுங்கள், ஓகேவா? அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸை பார்த்து ஜிமினும் சொல்ல, அந்த நர்ஸும் ஓகே ஓகே சார்ன்ற மாதிரி தலையாட்டிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் எதுக்கு பேஷண்ட்டை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கீங்க? பெரிய பேஷண்ட்டே இங்கே நீ இருக்கியே. அப்புறம் வேறு பேஷண்ட்டை எங்கிட்ட நான் பார்க்குறது? என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணாமல் இருக்கா, என் குழந்தை சாப்பிடாமல் இருக்கா காலிலேருந்து. பாரு, இன்னைக்கு உனக்கு வர வச்சிருவேன், என் குழந்தைக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு கத்துறான். எப்படி வரும்? வரும்டி, வரும். மூடிக்கிட்டு இங்கே உட்காரு, புரியுதா? இப்போ ஒரு டேப்லெட் கொடுப்பேன், இதை மட்டும் மூடிட்டு தின்னு. என் குழந்தைக்கு இன்றைக்கி நீ பசி அமர்த்தியே ஆகணும், அதுவும் என் கண்ணு முன்னாடி. ஜிமின் நீங்கள் என்ன போவட்டா? நான் பெத்தவேன்டி, என் குழந்தைய பெத்தவேன், புரியுதா? மூடிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்களும் கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா தப்பையெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது. ஜிமின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் டாக்டர். உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் ட்ரீட்மெண்ட் பார்த்ததே அவன் தான். அவன் எழுதி கொடுத்த ஒரு டேப்லெட்டை நீங்கள் சாப்பிடல. தென் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்குது, தென் உங்களுக்கு மில்க் வராது அப்படின்றக்காண்டி தான் அவன் டேப்லெட்டே எழுதி கொடுத்துருப்பான். அதையும் சாப்பிடாம விட்டுருக்கீங்க. அதனால தான் அவன் கத்திட்டு இருக்கான்றது உங்களுக்கு நல்லாவே புரியுது. அதனால் நீங்களும் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ குழந்தைனா ஒரு 10 நிமிஷம் அழுகாமல் இருக்கா, அப்புறம் விடாமல் அழுகிறா, திருப்பி 10 நிமிஷம் கம்முன்னு இருக்கா, அப்புறம் திருப்பி அழுகிறா. ஜிமின் உங்களை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜிமின் எதுக்கு தான் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க? உன்னைய பார்த்து முறைக்காம உன்னை என்ன கொஞ்சம் சொல்கிறியாடி கொட்டு மேலே ஏற்றிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்களை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ உங்களுடைய ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. தென் மின்னுன்னு சேவ் ஆயிருக்கு. அந்த மின்னுன்ற பேரை பார்த்தோன்னே அப்படியே ஜிமினுக்கு ஒரு மாதிரி பத்திக்கிட்டு வருது. ஏய், இன்னும் நீ இவனை விடலையா? நீ பாருங்க ஜிமின், தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். என்னடி தப்பாக பேசாதீங்க? இப்போ எதுக்கு கால் பண்ணுறான்? ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். நீங்களும் ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறீங்க. இப்போ அங்கிட்டிருந்து மின்னு தான், ஓயன் எங்கே இருக்க? உன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து உன்னை பார்த்தா காணோம், குழந்தை எங்கே, நீ எங்கே போன அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இப்போ நீங்களுமே அது வந்து மின், நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், குழந்தைக்கு முடியலை, அதான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்ன ஓயன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? நானே உன்னை கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி மின்னு சொல்ல. இங்கே ஜிமினுக்கு பற்றிக்கிட்டு வந்துருச்சு. ஃபோனை பிடிங்கி இப்போ ஜிமின் பேசுகிறான். ஏய், ஏவேண்டாவன் மின்னும் மயிருன்ட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அவளை பார்த்துக்க எனக்கு தெரியாதா? என்னையோட நல்லா பார்த்துக்குருவியாக்கும் நீ. ஹலோ மிஸ்டர், யார் பேசுகிறது? எவ்வளோ நேரம் நீ எவக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியோ அவள் கழுத்தில் தொங்குற தோழிக்கு சொந்தக்காரன். அவள் கையில் இருக்க அந்த 3 மாதம் குழந்தைக்கு ஒப்பைங்காரன்டா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்த. இப்போ அந்த மின்னும் இருக்கட்டும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? ஏண்டா ஒரு கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன், உனக்குலாம் அறிவே கிடையாதாடா? எனக்கு அறிவு கிடையாதா? டேய், உன் பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு பேசுறியே, உனக்கு அறிவு இருக்கா?
என்னடா சந்தேகப்பட்டு பேசுகிறேன்ட்டு இருக்கா? அதுதானே உண்மை. அப்புறம் உன்னோட ஹேண்டில் எதுக்குடா மயிறு ஒயன்னு பச்சை குத்தி வச்சிருக்க? ஏண்டா ஒயன்னு பச்சை குத்தி வச்சிருந்தா ஓவியமாக உன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் ஒயன் பேர் இருக்கா? வேறு யாருக்கும் இல்லையா? ஏய், வேறு எவ்வளோக்குடா இருக்குது பேர்? இந்த மாதிரி நேமு 1000ல் ஒருத்திக்கு தான் இருக்கும், 1,00,000ல் ஒருத்திக்கு தான் இருக்கும். அது என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த பேர் வேறு யாருக்கு இருக்குது? என்கிட்டயே கோதுமை குத்திடுறியா? நான் ஆல்ரெடி குத்திட்டேன்டா. நீ குத்திட்டடா. நான் உனக்கு அறிவு தாண்டா இல்லை, டாக்டருக்கு படிச்சிருக்கேன், உனக்கு அறிவு இருக்கா? ஏன் ஒயன்றது நேமுக்கு மட்டும்தான் இருக்குமா? ஒரு ஃபுல் நேமை சட்டா சுருக்கி ஒயன்னு போடக்கூடாதா? ஏய், நான் சொல்கிறேன். ஏய், நான் பிடிஎஸ் ஃபேன்டா மயிறு. அதில் யூங்கின்னு ஒருத்தவர் இருக்கார், உனக்கு தெரியுமா? அதை தான் சட்டா சுருக்கி ஒயன்னு போட்டிருக்கேன். அந்த ஒயன் போட்டால் உன் பொண்டாட்டி பேர் நீ நினச்சிக்கிருவியா? நீ அறிவு இல்லாமல் எங்கே 2 பேர்த்தையும் சந்தேகப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? அப்படின்ற மாதிரி அங்கே இன்னொரு டெஸ்ட்டு கொடுக்குறான். ஒன்றுமே புரியாத ஜிமின் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் மூஞ்சியை தூக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஏய், இதுதான் உண்மையான ரீசன் அடி. அதான் சொல்கிறாருல்ல, அப்படின்னு என்கிட்ட வேறு கேட்டுட்ருக்கீங்க. ஒயன்றது என்னோட பேர் மட்டுமா? அதான் சொல்கிறாருல்ல, யூங்கிக்கு சாட்டு ஒயன்னு. இன்னும் நீங்கள் நம்பலைனா இதுக்கு மேலே நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க ஜிமின், எப்போ வரும்னு சொல்லுங்கள், நான் கிளம்பி போகிறேன். ஏய், அதான் ஃபோனை கட் பண்ணுறி. எங்கே வச்சு எப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அவன் லைனில் இருக்கான், இப்படி கேட்டுக்கிருக்க. ஆமாம் ஆமாம், இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினது உங்களுக்கு தப்பாக தெரியல, இப்போ நான் பேசினது தான் உங்களுக்கு தப்பாக தெரியுதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி மூஞ்சியை தூக்கிட்டு இப்போ ஃபோனை கட் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறான். ஏய், இப்போ என் குழந்தைக்கு பசி அமர்த்துவியா மாட்டியா? வரணும்ல, வந்துருச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்குக்கு கீழேயே பார்த்து பேசிகிட்டு இருக்கான். தென் நீங்கள் தான் இப்போ நோட் பண்ணுறீங்க. தென் மில்க் வந்துருச்சு. இப்போ நீங்களும் அப்படியே குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் அப்படியே படுத்துக்கிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. தென் வந்துட்டு ஜிமினுக்கு பேக் சைடு. இப்போ ஜிமின் உங்களை பார்த்து, ஏன் இந்த சைடு திரும்பி தான் ஃபீட் பண்ணா குறைஞ்சி போயிடுவியா? நீங்கள் பார்ப்பீங்களே, நான் பார்ப்பேன்னு எத்தனை நாளைக்கு தான் மூடி மூடி வைப்பேன்? நான் மூடி தான் வைப்பேன், உங்களுக்கெல்லாம் காமிக்க முடியாது. காமிக்கலைன்னா இப்போ நான் வந்து எட்டி பார்ப்பேனே. எட்டி பார்த்தாலும் நான் முந்தானையை வச்சு மறைச்சிக்கிருவேன். எத்தனை நாளைக்கு நீ மறைப்ப? நான் எத்தனை நாளைக்குனாலும் மறைப்பேன், உங்கள்கிட்டக்க சேர்க்க மாட்டேன். நான் திருட்டுத்தனமாக வந்து எடுத்துக்கிட்டா அப்படியே இருந்தோம் நீங்கள் என்கிட்டக்க வர முடியாத லெவலுக்கு என் குழந்தைய என் பக்கத்தில் டைட்டாக போட்டுக்கிருவேன். டைட்டாக போட்டுக்கிட்ட குழந்தைய உன் கையிலேருந்து தூக்கி தொட்டிலில் போட்டு உன் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு உங்ககிட்ட குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரண்டி ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன போவட் டாக்டர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? ஏய், நான் போவட்டலடி, அப்ஜஸ்டி, அப்ஜஸ்ட் ஓ மேலே அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீங்களும் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு, இத்தனை நாள் எங்கே போனீங்களா? இப்படிலாம் என்கிட்ட வந்தீங்களா? வரல. அதே தாண்டி நானும் கேட்குறேன். இத்தனை நாள் எங்கே போய் தொலைஞ்சேன்னு தெரியாமல் நான் எப்படி உங்ககிட்ட வர முடியும்? உன்னை பற்றினா ஒரு இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு கிடைக்கல. உன்னை இங்கெல்லாம் தேடிட்டு அலைஞ்சே தெரியுமா? சரி, இப்போ நான் இங்கே வரலைனா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிலனா எப்படி என்கிட்ட வந்திருப்பீங்க? அதுதான் எனக்கே தெரில. கடவுளாக பார்த்து தான் உன்னை என்கிட்ட அனுப்பி விட்ருக்கான். இப்போ புரியுதா என்னோட காதல்? ஒன்றும் புரியலை. நீங்கள் காதல் இல்லை, நீங்கள் சைக்கோவாக இருக்கீங்க. ஆமாடி, நான் சைக்கோ தாண்டி, நான் பைத்தியம் தாண்டி ஓ மேலே. அதனால தான் உன்னோட எல்லாமே எனக்கு மட்டும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நீ அவன் கூட பேசுகிறது எனக்கு பிடிக்கல. அவங்ககிட்ட எத்தனையோ தடவை கண்டிச்சு, ஆனால் நீ கேட்கல. அவன் கூட தான் பேசுவேன்னு சொன்னேன். அதனால தான் உங்ககிட்ட சண்டை போட்டேன். நீ அப்பயே என்கிட்ட வந்து ஜிமின் அந்த நேமுக்கு ஃபுல் வெர்ஷன் யூங்கி அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அப்பயே ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். நீ சொல்லலை, திமுறா திரிஞ்ச. உன்னோட திமுறா அடக்கணும்னு நினச்சேன், என்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிட்ட. இப்போ எப்படி பார்த்தியா, கடவுள் உன்னை என்கிட்டே கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. இதுக்கு பேர் தாண்டி காதல். ஆமாம் ஆமாம், காதலாம் காதல், பொல்லாத காதல். இந்த காதல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ சைக்கோ மாதிரி இருக்க, உன் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது. வாழ முடியாதுன்னு நீ சொன்னாலும் வாழ்ந்து தாண்டி ஆகணும், புரியுதா? ஏய், உன்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கல. என் கூட சேர்ந்து வாழ்வியான்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்கல. என் கூட தான் சேர்ந்து வாழணும்னு உனக்கு ஆர்டர் போடுறேன், ஆர்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்திக்கிட்டு இருக்கான். பாரு பாரு, இப்போ கூட ஒரு லவ்வபிளாக ரொமான்டிக்காக என்கிட்ட பேச மாட்டேற. எப்போ பாரு மூஞ்சி தூக்கிட்டு அரகண்டாவே பேசிக்கிட்டு இருக்க. ஏய், அரகண்டா பேசிக்கிட்டு இருக்கியா? அரகண்டா பேசினாலே ஒட்டங்கி போய் தொலைய மாட்டேற. இதில் உங்ககிட்ட ரொமான்டிக்காக வேற வந்து பேசுவாங்க. ரொமான்டிக்காக பேசினா நான் கேட்டுக்கிருவேன்.
இப்போ என்ன உங்ககிட்ட ரொமான்டிக்காக பேசணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். போவ டாக்டர் எந்திரிச்சு போ. உனக்கு வடிஞ்சுக்கிட்டு இருக்குடி, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? என்ன ஹெல்ப் பண்ண போகிற? அந்த சைடு குழந்தை குடிக்கட்டும், நான் சைடு நான் குடிக்கட்டுமா? போ அவட்ட எந்திரிச்சு போடா. என்ன புருஷனை எந்திரிச்சு போ சொல்லிட்டு இருக்க? புருஷனுக்கு கொடுக்க வேண்டியது உன்னோடைய கடமை அல்லவா? இந்த ரொமான்டிக் போதுமா? இன்னும் ரொமான்டிக்காக பேசணுமா? இந்த ரொமான்டிக் எனக்கு பிடிக்கல. வேற எப்படிடி பிடிக்கும்? என் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு என்னோடய ஃபேஸை கட் பண்ணிக்கிட்டு, ஏன் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லவ்வப்பெல்லாம் ஃபீலிங்ஸாக பேசுகிற புருஷன் தான் எனக்கு வேணும். இந்த மாதிரி நீ மிரட்டுற புருஷன் எனக்கு வேணாம். ஏண்டி உங்ககிட்ட அரங்கண்டா நடந்துக்கிற புருஷனை தானே உனக்கு பிடிக்குன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீ இப்படியே இரு ஜிமினா, இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னியா இல்லையா? இப்போ என்னடி மாற்றி பேசுகிற? அது கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ கல்யாணத்துக்கு பின்னாடி நீ அரங்கண்டா நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல. இப்போ நீ என்கிட்ட சாஃப்டாக தான் நடந்துக்கணும். பொண்ணாடி நீ பொண்ணா? அப்படி சொல்கிற, இப்போ எப்படி சொல்கிற? ஆமாம், பொண்ணுங்க மனசை ஒரு காரங்க அப்பைக்கு தாவும். ஆனால் தாவ விடாமல் நீ தான் பிடிச்சி நிப்பாட்டணும். ஒடியே இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறியா? எனக்கு கொடுக்க போறியாடி? வடிஞ்சு வேஸ்ட்டாக போயிட்டுருக்குடி. கொஞ்சம் எனக்கு கொடுக்கலாம்ல, கொடுத்தா குறைஞ்சி போயிருவியா? கொஞ்சம் பிசினாரி. இங்கே பாரு, நானும் கஞ்சி பிசினாரி கிடையாது, என்னெல்லாம் அப்படி சொல்லாத. கொஞ்சம் பிசினாரி தான். தாராளமாக வந்துட்டு இருக்கும்போது எனக்கு கொடுக்க மாட்டேற. குழந்தைக்கு தானே வர வச்சேன், இப்போ என்ன நீ கேட்டுக்கிட்டு இருக்க? நானும் குழந்தை தாண்டி. இப்போ பாரு, அதை வர வச்சதே நான் தான். அப்போது எனக்கு நீ டாக்டர் ஃபீஸ் கொடுக்கணும்லடி. டாக்டர் ஃபீஸ் தானே 100 ரூபாயா 150 ரூபாயா? எனக்கு 100 ரூபாயும் வேணாம், 150 ரூபாயும் வேணாம். எனக்கு இதுதான் வேணும், இதுதான் என்னோட டாக்டர் ஃபீஸ். கொடுடி, கொடு. இங்கே பாரு ஜிமினா, சும்மா வம்பு பண்ணிகிட்டு இருக்காத, என்ன கொடுக்க முடியாது. தா என்னடி கொஞ்சம் விட்டுக்கிட்டு இருக்க? ஒரு புருஷனுக்கு என்ன தேவையோ அதை தான் கேட்குறேன். பொண்டாட்டியா நீ கொடுக்கணும், சும்மா நீ கெஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கா. குடுடி. கொடுக்க முடியாது. காலிலேருந்து குழந்தை அழுதுச்சுல, அதுக்கு ரீசன் நீ தானே. என்னது நானா? நீ மாத்திரையை வாங்கி போடாமல் இருப்ப, அதுக்கு ரீசன் நானும் சொல்லுவியா? வாயை உடைச்சிடுவேன். அதுக்கு முழு ரீசனும் நீ தான், முழு பொறுப்பும் நீ தான். உன்னை பார்க்க வச்சதும் நீ தான், எனக்கு காமிச்சதும் நீ தான், என்னை ஒரு மாதிரி ஹைப் ஆக்குனதும் நீ தான், இப்போ உன்கிட்ட வந்து பேச வைக்கிறதும் நீ தான். எனக்கு இப்போ ஃபுல் ஃபார்ம் இருக்குது, எனக்கு நீ கொடுக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள்கிட்ட வம்பு பண்ணிகிட்டே இருக்கான். அவங்கள விடவே மாட்டான். ஏன்டா பொறுக்கி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க? அதான் ஒன்றுமே பண்ண விட மாட்டேறியே, கொட்டு மயிரை ஏற்றிக்கிட்டீங்க பாரு. நான் கூட உங்ககிட்ட வந்து சாரி கேட்கலாம்னு நினச்சேன், ஆனால் நீ திமிரா நடந்துக்கிறத பார்த்தாலே எனக்கு சாரி கேட்கணும்னு தோணலை. சரி, தப்பும் என் மேலே தான் இருக்குது, உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன், அவன் கூட சேர்த்து வச்சு தப்பாக பேசிட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்கலான்னு வந்தேன். நீ அப்பயே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகிருக்கும். அந்த ஒயன்ற பேர் யாரோடதுன்னு உங்ககிட்ட அப்பயே கேட்டேன். நீயுமே ரொம்ப திமிரா, ஆமாம் அது என்னோட பேர் தான், அதுக்கு என்ன செய்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி திமிரா தானடி பேசினேன். இப்போ எனக்கு ஏறு தானே. என்னோட பொண்டாட்டியோட பேரை இன்னொருத்தவன் பச்சை குத்தி வச்சுருக்கான், இவ்வளோ இழிச்சிக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பாகுமா ஆகாதா? அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டேன். நீ வந்து என்கிட்ட சொன்னியா இந்த ஒயன்ற நேம்க்கு ஃபுல் மீனிங்கு யூங்கி தான் என்கிட்ட சொன்னியா? சொல்லலைல. அப்போ நான் கிறுக்குமே தானே சுற்றுவேன். அப்போ நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போகணும். நீ தானடி சொன்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, என் மேலே பைத்தியமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேலடி. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாற்றி பேசினா நான் என்னடி பண்ணுறது? சரி, என்கிட்ட வந்து என்னைக்காவது ஜிமின் டாக்டர் இந்த மாதிரி நீ கோல்டாக இருக்காத, கொஞ்சம் ரொமான்டிக்காக இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கியா? சொல்லல. எதுவுமே வாயிலேருந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். சொன்ன முத்து அவந்து கீழே விழுந்துருண்டுவ. அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? எங்கே பாருடி வாயன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சனால தான் உன்னை லவ் பண்ணி கல்யாணமும் முடிச்சுக்கிட்டேன், புரியுதா? உன்னை காணாமல் எங்கெங்கேயோ சுற்றிட்டு தேடி தெரிஞ்ச குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுறாளோ, கஷ்டப்படுறாளா, எப்படி இருக்கா, ஏது இருக்கான்னு எதுவுமே புரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றி தெரிஞ்சேன். இதுக்கு பேர் காதல், புரியுதா? என்னோட காதலில் வந்து உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்டி. ஒரு முழுக்குக்காண்டி எல்லாமா அடி கெஞ்ச விடுவேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், இதில் தாண்டி என்னை போட்டு பார்க்குற. இப்போ நான் உனக்கு கரெக்டாக சொல்லவா? நீ எதுக்கு தெரியுமா எனக்கு கொடுக்க மாட்டேன்? நான் வந்து உங்ககிட்ட கெஞ்சணும், அழுகணும், உன் காலில் விழுகணும். அதுக்கு தானே இப்படிலாம் பண்ணிட்டுருக்க. பாரு, நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆக்டிங் மாதிரி பண்ணாமல்
என்னை கெஞ்ச வைக்கணும்னு நினைக்காம ஒழுங்கா வந்து கொடுத்துரு. இவ்வளோ தூரம் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேல, கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. இந்த நாம ஜிமினை கெஞ்ச வைக்கணுன்றக்காண்டி தான் நீங்கள் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுக்கு கொடுக்க மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவன் உங்கள் காலில் விழுகணுன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த ஒயன்ற பேர் உங்களோட இது இல்லை, அது யூங்கியோட இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பயே சொல்லியிருந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். தென் அவனை அட்ஜஸ்ட் ஆக்குனதே நீங்கள் தான்டா. அதனால தான் அவன் உங்கள் மேலே பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கான். அது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோ ஜிம்னை ரொம்பவே நீங்கள் படுத்தி எடுக்கிறீங்க. இப்போ ஒரு மாதிரி நீங்களும் சிரிக்கவும், அடியே என்னை இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கல, இன்னும் என்னை பைத்தியம் ஆக்கிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க. பாரு, இப்போ என்கிட்ட ரொமான்டிக்காக பேசுவியா மாட்டியா? ஏண்டி ரொமான்டிக்காக பேசுனா அரகண்டா பேசுன்ற, அரகண்டா பேசுனா ரொமான்டிக்காக பேசுன்ற, நான் எப்படி தாண்டி பேசுறது? ரெண்டும் கலந்து பேசு. அது எப்படின்னு எனக்கு தெரில. ஜிமின் மாமா இப்போ வந்து என்கிட்ட படுத்துக்கிட்டு பொண்டாட்டி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கணும். நான் உனக்கு கொடுப்பேன். அப்போ நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஏய் பொண்டாட்டி என்ன எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகடா கேட்கணும். இதுதான் ரொமான்ட் அண்ட் ரகட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அடியே அது எனக்கு தானாகவே வரும். நீ சொல்லி கொடுத்து தான் வரணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. எப்போன்னா படிஞ்சு கீழே போயிட்டுருக்கு, கொடுப்பியா மாட்டியா? ஆமாம் ஆமாம், உன்னோட பெட்ஷீட் பூரா நாஸ்தி ஆகுதுல, அது நாஸ்தியானா ஆகிட்டு போகுது. உன்னோட ட்ரெஸ்ஸும் சேர்ந்தெல்லாம் நாஸ்தி ஆகுது. ஆமாம் ஜிமினா, நான் என்ன பண்ணுறது? நீ ஒன்றும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். என் குழந்தை இப்போ தூங்கிட்டா, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமினு குழந்தைய தூக்கிட்டு தென் அதுக்கு பக்கத்தில் ஒரு சீட் இருக்குது, பெட் இருக்குது, அதில் படுக்க போட்டு அப்படியே ஜிமினு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். ஏய் அண்டாட்டே எனக்கு வேணும். ஜிமினா நான் சொன்ன மாதிரியே பேசுகிற, வேற எப்படிடி பேசணும்? நீயா யோசிச்சு பேசு, நானா யோசிச்சு பேசவா? சரி, பண்டாட்டி எனக்கு வேணும். நீ கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அது எனக்கு ரிவார்டு. நீ கொடுக்கலைன்னா மவளே உனக்கு பனிஷ்மெண்ட் தான் அப்படின்றான். இப்போ கூட இப்படி தான் பேசுவியா? வேற எப்படி பேச சொல்கிற? ரொமான்டிக்காக பேசு ஜிமினா அப்படின்றீங்க. இப்போ ஜிமினா உங்களோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி அத்தனை நாள் நீ இல்லாமல் நான் ரொம்பவே ஏங்கி போயிட்டேன். 3 மாதம் என் குழந்தையும் பார்க்காம உன்னையும் பார்க்காம தவிச்சு போயிட்டேன். நீ பாரு இப்போ என்னோட அப்படியே ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது தெரியுமா? ஒன்றுமே கிடைக்காதவனுக்கு புதுசாக ஒன்று கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் டி. எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் பொண்டாட்டி கூட இல்லைன்றது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அந்த வலியை நீ 3 மாதத்தில் எனக்கு உணர்த்திட்ட. இதுக்கு மேலே நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாதுடி அப்படின்ற மாதிரி லைட்டாக அவன் கண்ணில் டியர்ஸ் தேங்குது. தென் உங்களுக்கு புரியுதா அவன் ரியல் லவ்வில் தான் பேசிகிட்டு இருக்கான்னு. ஜிமினா ரொமான்டிக்காக பேசணும், எதுக்கு அழுகுற? அழுக விட்றியடி. குழந்தை கூட உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தான் அழுகுறா. ஆனால் என்னைய 3 மாதம் டெய்லியும் அழுக விடாமல் அழுக விட்டுட்ட. மனசுக்குள்ளேயோ அழுதுட்டு இருந்தேன், புரியுதா? இப்போ கூட போதுமா இந்த ரொமான்டிக்? இன்னும் வேணுமா? நீ ரொமான்டிக்காக பேச சொன்னால் ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசுகிற, இதெல்லாம் எனக்கு வேணாம், அதுக்கு நானே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் டவுஸ் ஓப்பன் பண்ணி இப்போ ஜிமினுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. ஜிமினும் ஒரு மாதிரி குடிச்சிட்ருக்கான். ஸோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்க குழந்தை திருப்பியும் முழிச்சிட்டு அழுகுறா. ஜிமினா குழந்தை முழிச்சிட்டா. அப்புறம்ண்ணா எனக்கு போதும், குழந்தைக்கு கொடு, குழந்தைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கொடு, மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருந்தான். நான் பாவம் இல்லையா? நீ பாவமே கிடையாதுடி. இத்தனை நாள் என்னையும் என் குழந்தைய பட்டினி போட்டிருக்க. இதுக்கப்புறம் உனைய நானும் என் குழந்தையும் சேர்ந்து வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி அவன் உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான். நீங்களும் ஒரு மாதிரி பாவமாக உட்காந்துட்ருக்கீங்க. ஓகேடா, ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட்டை இதே இடத்துல எப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. புரியுதுலடா? ஜிமின் ஒரு டாக்டர் தான். தென்னா நீங்கள் அவனோட ஒய்ஃபு. அவன் ரொம்பவே பஞ்சுவாலிட்டியாக இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ நீங்கள் ரொம்பவே ஜலிஸ் பிஹேவியர் கேர்ள். அவன் எது சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. அதுதான் உங்கள் 2 பேத்துக்குள்ளே ப்ராப்ளமாகவே வருது. அவனை அரகண்ட்டாக இருக்க சொல்கிறதும் நீங்கள் தான், அவனை ரொமான்டிக்காக இருக்க சொல்கிறதும் நீங்கள் தான். ஸோ அவன்கிட்ட எப்படி இருக்கணுன்றத அவன்கிட்ட சொல்லி நீங்கள் அவனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கீங்களா? தென் அவனும் ஒன்றுமே புரியாமல் பொம்மை மாதிரி உங்கள் கையில் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படி தான் எடுத்திருக்கேன். இந்த ஒன் ஷாட் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை மிஸ், பாய்.